वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। राजवंशोपीन्द्रमादेशाय नमः। वेदान्तदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं नारायणाद्यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमते श्रीवंशोपस्य रङ्गनाथ यतीन्द्रमादेशाय नमः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तीगुणं समुदीतवन्तं वत्साविदातं दिशामरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमाम्यहं। श्रीमते वात्सल्य कृष्णमार्यं महादेशाय नमः। अस्मद्गुरुपरம்பராய नमः। நம்ம சபாய் அடையனுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட தலைப்பு குரு பரம்பரா சாரத்துல சத்ரபந்து குண்டரீக உபாஞானத்தோட முக்கியத்துவம், அதை பத்தி அடையன் யதாமதி நினைக்கிறேன். குருபியா தத்குருபியஸ்ச நமோ வாக்கம் அதீமஹே விரணீமஹே ச தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி. இதுல ஆச்சாரிய சம்பந்தமே மோட்ச காரணம் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துறாங்க இந்த இடத்துல. அதுல ஆச்சாரிய பரம்பரை நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இந்த குண்டரீக சத்ரபந்து உபாஞானத்தை தெளிவா அதை வலியுறுத்தா. பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருத் ஆச்சாரிய வர்த்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். இதுல பங்க்தி என்னன்னா, ஆச்சாரிய வர்த்தையை சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டார்கள். மூச்சுவுக்கு ஆச்சாரிய வம்சம் பகவான் அளவும் செல்ல வேண்டும், சென்று அனுசந்திக்க வேண்டும் என்று போதப்படுகிறது. இதுல ரொம்ப பாப்பம் செஞ்ச சத்ரபந்துவும் ரொம்ப புண்ணியம் செஞ்ச புண்டரீகனும் ஆச்சாரிய சம்பந்தி இருந்ததுனாலதான் அவ ரெண்டு பேரும் மோட்சம் அடைஞ்சாங்கிறது இதுல தெளிவா தெரிகிறது. இதுல சத்ரபந்து புண்டரீக வர்த்தாந்தங்கள் எதை வலியுறுத்துறதுன்னா, ஆச்சாரியவத்தை உண்டாகில் மகா பாபமும் மோட்சத்துக்கு பிரதிபந்தமாகாது. அது இல்லையாகில் மகா புண்ணியம் இருந்தாலும் அதுவும் மோட்சப்பிரதமாக இருக்க மாட்டாது. இதுதான் இது வலியுறுத்துறது. இதுல ஸ்ருதி வாக்கியங்களான தத்வஜானார்த்தம் ச குருமே அபிகச்சே குருமேவ அபிகச்சே ஆச்சாரியவான் புருஷோ வேத சச்ச ஆச்சாரிய வம்சா ஞேயகா அசௌ அசௌ இது ஆபகவத்தகா. இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்னா அது ரொம்ப தெளிவா காட்டுறது, ஆச்சாரியோட அவசியத்தை ரொம்ப தெளிவா காட்டுறது. இதுல அடியேன் இப்போ புண்டரீக விருத்தாந்தத்தை நம்ம பாத்மோத்தர புராணத்துல என்ன சொல்றான்னா, புண்டரீகன் என்பவன் ரொம்ப பிராமணன், நான் மகா செல்வந்தனா இருந்தான், ரொம்ப தர்மானுஷனா இருந்து வேதாத்தியனம் எல்லாத்தையுமே பண்ணி அப்பா அம்மாவெல்லாம் நம்ம காப்பாத்திருந்து தீர்த்த யாத்திரை எல்லாம் செஞ்சு புண்ணியக்ஷேத்திரத்தெல்லாம் எல்லாம் நல்லபடியா இருந்தான். பக்தி யோகத்துல ஈடுபட்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு பகவத் சாட்சா்காரம் கிடைக்கல. அப்போ அவருக்கு ஒரு சுத்த விசேஷத்தினால நாரதரை பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. நாரதர் புண்டரீகனுக்கு அஷ்டாட்சரத்தோட பெருமையை உபதேசிச்சு அதை அவர் நிஷ்டையற்ற மாதிரி பண்ணி அவரும் புண்டரீகனும் அந்த அஷ்டாட்சர ஜபத்தை பண்ணி அதுல பகவான சாட்சாத்கரித்து மோட்சத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது பாத்மோத்தர புராணத்துல காட்டுறது. இதுல சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் 6வது அங்கத்துல என்ன சாதிக்கிறாருன்னா, இந்த புண்டரீகன் சாலக்கிராம கஷேத்திரத்துல ஜபம் பண்ணான் அப்படிங்கறத இது பண்ணி முக்தி அடைஞ்சது. சாலக்கிராம கஷேத்திரத்துல ஜபம் பண்ணி தபம் செய்து முக்தி அடைஞ்சான், பக்தியோகம் பண்ணி முக்தி அடைஞ்சான் அப்படிங்கிறத காட்டுறார். சத்ரபந்துங்கிறவன் ஒரு கெட்ட நடத்தியுள்ள அரசன். இதுல ரெண்டு விதமான கதைகள் இருக்கு. உபதேச பரம்பரையில என்ன சொல்றாங்கன்னா, சத்ரபந்துங்கிறவன் ஒரு கெட்ட நடத்தியுள்ள அரசனா இருந்ததுனால அவனா உறவினர்கள்லாம் இஷ்டம் பண்ணி காட்டுக்கு அமைச்சிடறான். அவன் காட்டுல இருந்து அங்க இருந்த முனிவர்கள் அங்க இருக்கிற எல்லாரையும் ஜீவராசிகள் எல்லாத்தையும் துன்புறுத்தி வாழ்ந்து வந்துருந்தான். அப்போ அந்த யாதிருச்சிக சுகத்தினால நாரதரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி நாரதரையும் துன்புறுத்த பாக்குறான். அப்ப நாரதர் கேட்கிறார், நீ குடும்பத்துல போயிட்டு நீ பண்ற பாப்பத்துலன்னா அவ அதுல பங்கெடுத்துப்பாளான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவனும் குடும்பத்துல போய் கேட்டுட்டு வந்துட்டு இல்ல அவனால எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே நான் இத்தனை வருஷம் தெரியாம நான் இந்த பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கேனே, இது எனக்கு மோட்சம் கொடுவோம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அப்புறம் நாரதர் அவனுக்கு உபதேசங்கள் செஞ்சு உபாய அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணி வச்சு மோட்சத்தை அடைய வைக்கிறார். இதுவும் உபதேச பரம்பரையில இருக்கு. ஆனா இதே விஷ்ணு தத்துவத்துல கொஞ்சம் வேற விதமா சொல்றது. இந்த கதை பார்த்தேன்னா இதுல வால்மீகியோட கதை மாதிரி இருக்கு. துருவச்சரித்திரம் மாதிரிதான். துருவச்சரித்திரத்துல பாகவதத்துல இவர் உபதேசம் பண்ற நாரதர் உபதேசம் பண்றாரு இருக்கு.
ஆனா விஷ்ணு புராணத்துல சப்தரிஷிகள் கொஞ்சம் உபதேசம் பண்றான்றது அந்த மாதிரி இருக்கு. அடுத்து விஷ்ணு தர்மத்துல 97, 98வது அத்தியாயத்துல சத்ரபதி உபாத்தியானம் ரொம்ப விரிவா சொல்லியிருப்பா. அதுல என்னன்னா சதானிக்கர் அப்படிங்கிறவர் சௌனகர் கிட்ட கேட்கிறார், இப்போ இந்த நம்ம ஜீவர்களுக்கு எல்லாம் மோட்சத்துக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறத, அப்போ வேதவியாசர் தன்னோட சீடனான சுமந்துவுக்கு இந்த சத்ரபந்து கதைய உபாத்தியானத்தை விளக்குறது. சோ இவர் சௌனகர் சதானிகருக்கு விளக்குறார். சத்திரிய குலத்துல பிறந்து ரொம்ப பாப்பமே செஞ்சிருந்த சத்ரபந்து அவன் என்ன பண்ணானா, அவன ராஜ்யத்தை விட்டு விலக்கி வச்சு காட்டுல தெரிஞ்சுட்டு இருந்தான். ஜீவ ஹிம்சையே நிறைய பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு ஆசுவாசமா மரத்தடியில் நிழல படுத்திருக்கும் போது ஒரு முனிவர் வரார். அது ஒரு கோடை ரொம்ப வெயிலான காலம். அப்போ ஒரு முனிவர் அங்க வரார். அவரு தள்ளாடாம அங்க நிக்கிறார். அங்க பார்த்தா ஒரு புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணியில ஜலம் ஆச்சமனம் விட்டு ஜலம் பருகலான்னு அவர் இறங்கும் போது அதுல விழுந்துக்கிறாரு. இந்த சத்ரபந்து எப்பவுமே கொடூரமா இருக்கிறவன் பாப்பமே போட்டு அவனுக்கு என்ன யாத்திரிச்சு சுகமோ அவன் அந்த முனிவர் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு விழுந்து அவரை காப்பாத்திடுறான். அவர் காப்பாத்தி ஆசுவாசப்படுத்தி அவர் பசிக்கு தாமரை கிழங்கு எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு தான் இருக்கலாம். இருக்கவுடனே அந்த முனிவரும் ஆசுவாசப்படுத்தி அவர் சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. ஆஹா இவன் இப்படி பண்ணியிருக்காங்க, இவனோட விற்த்தாந்தத்தை என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சத்ரபந்து ஒளிவு மறைவு இல்லாம அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் இதுல சத்திரிய குலத்துல பிறந்தேன். அவனோட உண்மையான பேர் அவன் சொல்றான், நான் ஹரியாசுர வம்சத்துல சித்ராதர் அப்படிங்கிறவரோட அடியன் 2 விதமா இருக்கு. அடியன் விஸ்வவஸ்து இருக்கு, விஸ்வபிரதன் குமாரனா அவன் பேர் விமதிஹி அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த சத்ரபந்துங்கிற பேரே அவனுக்கு எப்படி வந்ததுன்னா பிரம்மபந்து மாதிரி சத்ரபந்துங்கிறவன் அவன் பேரே அவனோட உண்மையான பேரான விமத்தியே மறந்து போய் அவனுக்கு சத்ரபந்துனா பேரளவு அவன் சத்திரியனா இருக்கானே தவிர சத்திரியர்களுக்கு உறவினர் அவன் சத்திரியர்கள் எந்த ஒரு குணமும் அவன்கிட்ட இல்லை. அவன் மகா கொடூரமான பாப்பியா இருக்கிறதுனால அவன் பேரு அந்த மாதிரி சத்ரபந்து வந்துருச்சு. அவன் அப்போ அந்த முனிவர் அவனுக்கு நல்ல உபதேசங்கள்லாம் செய்யறார். அப்போ ஆனா சத்ரபந்து சொல்றா, என்னோட பாப்பா இதெல்லாம் பண்றதுக்கு தடுக்கிறது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றார். அப்போ கோவிந்த நாம சப்தத்தையாவது நித்திய இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த நாமத்தை அவனுக்கு உபதேசிக்கிறார். அவனும் அதை ஜபம் பண்ணி அதை தபஸ் பண்ணி திரும்பி அவன் மேலும் தபஸ் எல்லாம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சான் அப்படிங்கிறதுதான் சத்ரபந்தோட விற்த்தாந்தம். இதுல ஒரு விசாரம் இருக்கு. அடி என்னன்னா, சிங்கேன பூத்வா பகவோ மயாத்தாக வியாக்ரேன பூத்வா பகவோ மயாத்தாக அப்படின்னு சத்ரபந்துல சொல்றான். அவன் அந்த மகிழ்ச்சி கிட்ட இந்த வாக்கியத்தை சொல்றான். இந்த மாதிரி சோகாபி பூதஸ்ய மமாஸ்ரு தேவ யாவத் பிரமாணம் நஜலம் பயோதாக ஆவத் பிரமாணம் நஜலம் பயோதாக முஞ்சந்தெனேகை ரபி வருஷ லட்சைகி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சிம்ம புலி போல நான் எல்லாரையும் அடிச்சு திரும்பி எப்படி இறைய சாப்பிடுவோம் அந்த மாதிரி நான் ஜீவ ஹிம்சை பண்ணிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பாப்பம் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாப்பத்தை எண்ணி நான் நான் கண்ணீருக்கெல்லாம் பார்த்தா மேகம் பல கோடி வருஷத்துல எவ்வளவு மழை பொழியுமோ அதோட இது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன விசாரம் வருதுன்னா, இப்பேற்பட்ட பாப்பக்ஷ்டியான சத்ரபந்து எப்படி அவனுக்கு இந்த ஞானம் வந்தது? இந்த மாதிரி நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், அவனால இந்த வருத்தராளுக்கு பாப்பமே பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா, எதனால வந்தது அப்படின்னு சொன்னா ஆச்சாரிய சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சதுனால்தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு இல்லாதனால்தான் அவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தான். ஆச்சாரிய சம்பந்தம் வந்ததுனால்தான் அவனுக்கு இது கிடைச்சது. இதே ஆழ்வார் என்ன சொல்றார், திருமாலையில மொய்த்த வல்வினையுள் நின்று 3 குறைய பேரால் பத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானக்கு இறங்குணம் அரங்கனாய இத்தனை பெற்றுமந்தோ பிறவியூர் துணங்குமாறே அப்படிங்கிறார். இதுல சத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியப்படுறாரு. சத்திர பந்து மாதிரி ஒரு பாபிஷ்டனுக்கு மோட்சம் கிடைக்கிறதே அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு. இதுல 3 குறைய பேரால் 3 கோவிந்த நாம சப்தத்தை சொல்லலாம்.
இதுல பிரணவத்தை உபதேசிக்கணும்னு சொல்லலாம். இதுல உத்தமர் சுவாமி பிரபந்த ரட்சையில பிரணவத்தை தான் உபதேசிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் விவரிக்கிறார். மூன்று எழுத்துன்னு சொன்னா அப்படி பிரணவத்தை மூணு எழுத்துன்னு சொன்னா ஏகாட்சம் ஓமித்து ஏகாட்சம் பிரம்மா அப்படின்னு இருக்கு. ஏகாட்சம் பிரம்மா மூணு பதம் வேறு உக்காரம் மக்காரங்கள் குத்திருந்து தனி மூன்று எழுத்துன்னு சொல்றதா இருந்தா மூணு எழுத்தவனே மூணு எழுத்தவனால் மூன்று எழுத்தாக்கி மூன்று எழுத்தை சேர்ந்து கொண்டு இருப்பாங்க கேள்வி இடத்துல இந்த பணவத்தை எடுத்துக்கணும். அங்க எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா மூணு எழுத்ததனால் அப்படின்னு காட்டுது. மூணு எழுத்ததனால்னா என்ன நிருப்தத்தினாலே நிருப்தத்தினால் பிரணவத்தை சொன்னாங்க. மூணு எழுத்தை மூணு எழுத்து ஆக்கணும். இப்பவே மூணு எழுத்து ஆக்கிறது என்ன செய்யும்? அப்ப மூணு எழுத்ததனால் மூணு எழுத்து ஆக்கி சொல்ற சொல்லிட்டு பிரணவத்தை சொல்றதுக்கு இறுக்கத்தினாலேயே மூணு எழுத்து உள்ளதே மூணு எழுத்து உள்ளதால் மூணு எழுத்து ஆக்குன்னு அதுதான் சொல்லிட்டேன். அங்க பணமும் சொல்லலாம். இந்த பணவத்துக்கு மூணு எழுத்து அதனால காரணம் இருக்கு. இங்க மூணு எழுத்துடைய பேராளர் இடத்துல கோவிந்து சொல்லி சொல்லலாம். பெரியாளர் அப்படி சொன்னாரேன்னு பெரியாளர் சொன்னாரேன்றதா இருந்தா பெரியாளர் அப்படி சொல்றத அவன் ஒரு கேட்டு சொல்லிட்டேன். எப்படி மூணு எழுத்து ஆகும்ன்றதே காட்டுட்டாரு. அவ கல்பசூத்திர வியாக்கியாதாவான் பெரியாழ்வான்னு சுவாமி காட்டுறார். வேதாங்கம் நிறுத்தத்தை வச்சுன்னு சொன்னார். வேதாங்க நிறுத்தத்தை வச்சுட்டு வேதோக்தமான பணவத்தை அகாரகாரமாக மூணு பதமாக்கள் மூணு அச்சரமாக்கிக்கலாம். மூணு பதமாக்கள் இருக்கு. மூணு எழுத்ததனால் மூணு எழுத்தாக்கி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனா அப்படின்னு சொல்லலாம். அர்த்தம் சொல்றது தெரிஞ்சுக்கோன்னு அவர் சொல்றதுல காரணம் சொல்லிட்டேன். எதாவது தெரிஞ்சுக்கணும். எதாவது சொல்லாததுனால சொன்னா போறோம். ஞாபகப்படுத்தா சொல்றான். இதுல ஒரு பூர்வபக்ஷம் வருது. என்னன்னா சத்ரபங்க மகா பாபிஷ்டன் அவனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது? பாப்பம்னா நரகத்துக்கு போவோம்னா கேட்டுப்பான், சொர்க்கத்துக்கே போக மாட்டான். ஆனா மோட்சத்துக்கு எப்படி போவோம் அப்படிங்கிற வருது. அதே மாதிரி புண்டரீகன் புண்ணியம் பண்ணியிருக்கான். புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு தான் போவான்னு சொன்னா அது எப்படி மோட்சத்துக்கு அடைய முடியும் அப்படிங்கிற பூர்வபக்ஷம் வருது. அப்படின்னு சித்தார்த்தத்தை முன்னாடி சொல்லிட்டேன். இப்ப இதுல என்னன்னா மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பாபமோ புண்ணியமோ மோட்சத்துக்கு பிரதிபத்தமும் கிடையாது, ஹேத்துவும் கிடையாது. சாச்சாரிய சம்பந்தமே மோட்சத்துக்கு காரணங்கிறது இதை தெளிவா அறுதிட்டு. அதுதான் இதுல சித்தாந்தம். பூர்வபட்சத்தை எப்படி சமாதானம் சித்தாந்தம் சொல்றதுன்னா இப்படிதான் சித்தாந்தம் சொல்லணும். இன்னொன்னு லாபம் பண்ணாதவனுக்கு மோட்சம் தேவையே இல்லை. என்ன சொல்லுவாங்க? லாபம் பண்ணவனுக்குதான் மோட்சம். ராமாயணத்துல விவேக ஜனநாயக சமயத்துக்கு பெருமாள் என்ன பண்ற வீடு சேர்த்துக்கலாமா வாண்டாவும் சொந்தாலோசனை பண்றது. சேர்த்துக்க வாண்டான்னு எல்லாரும் சொன்னார். சேர்த்துக்கலாம் ஒருத்தர் சொன்னார். அவர்தான் தூஷ்டியா பெருமாள் கண்டிப்பா வேண்டாம் பெருமாளை வச்சு ஆட்சேபிக்க வருவான். அனுவாதத்தை தான் சேர்த்துக்கலாம்னு சொன்னார். நீ உடனே சொல்லிட்டேன் சாமி சேர்த்துக்க போறேன். காரணம் சொன்னது தப்பு அப்படின்னு. நல்லவனாக்கா சேர்த்துக்கலாம் அப்படின்னு இதாண்டா தப்பு. நல்லவனை காப்பாத்து பெருமாள் கேட்பேன். சுதுஷ்டோவா பெதுஷ்டோவான்னு சொல்லணும். அவர் சொன்னார் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் சர்வேஸ்வரன் இல்லை, என்னால் அப்படி அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுவாதம். நான் சாதாரண பண்டிதன் சொன்னா பண்டிதன் நான் சொல்லிட்டேன். நீ சர்வேஸ்வரன் எல்லாருக்கும் சாமியான் சொன்னாரு எங்க எதுவும் நிற்க கூடாது, கேட்க என்னால் அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு. அதனால ஆபிஸ்டாளுக்குதான் மோசம், ஆபிஸ்டாளுக்கு தான் மோசம் போகணும். அவெல்லாம் அதுதான் பொறுத்தாழ்வான்னு சொல்லிட்டு ராவணன் பூஷிக்க வேண்டாம், இருந்து பூஷிக்க வேண்டாம். ஜானம் தசானிம சட்டாத் அதிகாக சோபி 100 ராவணனை காட்ட நான் நிறைய ராவணம் கொடுக்க முடியும். அவன் பண்ண ராவணன் ஜெயில வச்சான்னு ராசிட்டு தப்பா சொல்லிட்டு ராவணன் அவன் எத்தனையோ ஜென்மாக்கள் எவ்வளவு பாவம் கொண்டிருக்கமோ தெரியாது. தசானன சட்டாத் அதிகாக சகாந்த புரியும். பச்சாமி ரத்தம பயம் சொகுதயாவே. ஆனா இருந்தாலும் மோட்சத்துக்கு அதிகாரி யாரும் பாபம் பண்ணிருக்கவேதான் அவனுக்கு உபாயமே பரமபத்ன சாஸ்திரம் ஏன் வேணாம்னா யாருக்கும் தேவையில்லை. ஸ்ரீராமத்துக்கு யாரும் இப்போ எல்லாருமே இங்க இப்போ எல்லாமே சாபராத சேத்தனத்துவம் பத்த லட்சணமும் சுவாமி சேர்த்து அபராதம் பண்ணிட்டா சேத்தனா இருக்கா அப்படி மட்டும் தான் பத்தமே பேர். மூணு பட்சமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல என்னடா ஆரம்பத்தி ஒன்னா சொன்ன சாதாரண பார்க்கறதுக்காக ரொம்ப மோசமா வச்சுருக்கேன். அதே மாதிரி சாதாரண வசதியா இருந்திருக்கேன். ஆனா அந்த வசதியோ காய்ச்சோ உபயோகம் இல்லை. வேண்டியதெல்லாம் ஆச்சாரிய அனுப்புறான். தங்களுக்கு ஒரு சரணம் கொடுத்து நானுடைய உறுப்பினரை வணங்கி பின்னர்களால் போதுவர் வந்தாள்.
பெரிய ஆளவந்தா முத்தாலும் நன்னறியவர் துத்த உயர்கொண்டா நாட்டமும் சடகோகன் சேனையனாக நமது திருநோடன் தேவரை முன்னிட்டு பெருமாள் திருவடிகள் அடைகின்றேனே ஆச்சாரிய சம்பந்தம் சொல்றது ஆச்சாரியன் ஆசிரியக்கிறதும் கவனம் அதிகாரம் சொல்றது பிரச்சனை பகுதி வஸ்து வாஸ்தவானிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளது எல்லாத்தையும் வஸ்து பண்ணது முக்கிய ரூபாயாங்க வித்யாவேதாந்த மோட்சத்தை வழியை காட்டுறான் மோட்சத்துக்காக ஆசிரியக்கிறான்றது சம்பந்தம் சொல்றது அதுவும் பரவாயில்ல ஒரு மாற்றம் ஆச்சாரியனை ஆசிரியக்க பெற்றவர்